கொஞ்சி கொஞ்சி போனா அவன் மஞ்ச காட்டுக்குள்ள ஏன் காதல் சொல்லி போனா போனா. சப்பா, காலையில சுட சுட டீயை குடிச்சிட்டு நடந்து வர்றது எப்படி வேர்க்குது. இந்த புருஷ் இருக்காரு ஏன் இப்படி இருக்காரு? என்னமோ பெரிய உத்தியோகம் பாக்குற மாதிரி ஆபீஸ் இருக்கு, கம்பெனி இருக்கு, ஆடிட்டிங் இருக்கு, அக்கௌண்ட் இருக்குது, வேலை இருக்குது, வெட்டி இருக்குன்னு யாருக்குதான் இல்ல. பெரிய அம்பானிக்கு கூட இவ்வளவு வேலை இருக்காது போல. ஏன் புருஷுக்கு அம்பட்டு வேலை இருக்குது. இந்த அக்கா வீட்டுல டிராப் பண்ணுங்கன்னு சொன்னா பிக்கப் பண்றாரு பிக்கு. சை, இந்த உடம்ப வச்சுக்கிட்டே நம்மளால அசைய முடியல, நடக்க முடியல. இந்த பத்தக்கள்லாம் சோ சாட் பாவம். எப்படித்தான் நடக்குதோ, எப்படித்தான் ஓடி ஆடி வேலை செய்யுதோ தெரியல. சை, இந்த உடம்புக்கே இம்புட்டு வேர்த்து கொட்டுது. பாடுற பத்தக்காவ அது வேலையை ஆரம்பிச்சிருச்சா. எல்லார் வீட்லயும் ஒரு புருஷரு, ஒரு புள்ள, 2 புள்ள இருக்காங்க. ஆனா இந்த பத்தக்கா எப்ப பார்த்தாலும் சட்டியும் பானையும் சொரண படிக்கே இருக்குதே. அப்படி என்னதான் வேலையை பார்க்கும் பத்தியில. இப்பதான் எங்க வீட்டுல டீயே குடிச்சுட்டு ஒரு வாக்கிங்க போட்டு வரலாம் நான் வந்திருக்கேன். ஆனா அக்காவை பாருங்க, மதிய சோறாக்கி காலை சோறாக்கி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சட்டியை போட்டு கிண்டிக்கிட்டு சுரண்டிக்கிட்டு இருக்குதே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? ஹாய் எக்கோ மை டியர் டார்லிங் செல்லக்குடி பத்தக்கோ. என்னமா காலங்காத்தால வந்திருக்கற? யாமடி உனக்கு எப்படி சொன்னாலும் அந்த புத்தி கொண்டு பொளைக்கறா இல்ல? யாரு உனக்கு புத்தியே வருதுல்ல? யாரு கேக்குறேன்? காலைல எந்திரச்சமா கொண்டமா குடும்ப பொம்பளைங்க வீட்டு வேலைய பார்த்தமா போய் மாடு கறந்து ஆடு கறந்து அந்த வேலைய தான் உன் மாமியா பார்த்து போறது. உள்ள வீட்டுல இருக்கிற வேலைய அந்த மனசுக்கு நீ பார்த்து வைக்க கூடாதா? யாமடி இப்படி இருக்க? எப்படித்தான் உனக்கு சொல்றது? புத்தி வருதுல்ல எப்படி சொன்னாலும்? போதிய மணி போட்டு ஆயி போச்சு. நம்ம காலையில உங்க வீட்டுல டிபன் பண்ணுவீல? அந்த டிபன் எல்லாம் பண்ணிட்டியா? ஒண்ணு பண்ணி இருக்க மாட்டேன். எனக்கு தெரியாது உன்னைய பத்தி. இப்படியே டங்க சுத்துறதுக்கு நீ முன்னாடி மாதிரி ஏட்ட வழி இல்ல. அப்படி ஒரு குடும்பத்துக்கு வாழ போனவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் மாமா மாமியா எல்லாருக்கும் பிடிக்கும், புருஷருக்கும் பிடிக்கும். இப்படிலாம் இருந்தா தலையத்தேன வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுவாங்க பாத்துட்டேன். அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நானும் அவளுக்கு எம்புட்டு நாள் சொல்றது. சொன்னால் இன்னும் படக்கு பேசாதான் உனக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன். எம்புட்டோ பொறுமையா சொல்லி பார்த்தாச்சு, தண்டா சொல்லி பார்த்தா, ஆசையா சொல்லி பார்த்தாச்சு, பாசத்தா சொல்லி பார்த்தாச்சு. எப்பவாவது நீ மூளையில ஏத்திக்கிறியா? சரி மண்டே ஆட்டினா போதுமா? யாக்கா அப்படி வேணும்னு விழுகிற? பாசத்தோட உன்னைய வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தா என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? இது உனக்கு காலங்காத்தலையா? மணி எத்தனை மணின்னு தெரியுமா? 9 மணி ஆயிருச்சு தெரியுமில? சும்மா இருபடி என்ன கொனட்டல உன நடிப்பு எனக்கு தெரியாது. இந்த பேச்சுக்கெல்லாம் நீ மயங்கறான? இந்த பேச்சுக்கெல்லாம் கோவம் வந்துக்குற கோவம் அதான் எனக்கு தெரியாது உன்னைய பத்தி. நான் நடிப்பு அம்புட நடிப்பு காரி தெரியுது மடி. எனக்கு காலங்காத்தால இல்ல, எனக்கு மதியம் ஆக போகுது. இன்னி நான் வேலை வெட்டிலாம் முடிச்சிட்டேன். உனக்கு இப்பதானே 9 மணி காலங்காத்தால. இப்பதான் எந்திரிச்சிருப்ப, பல்ல விலைக்கு போட்டு மாமியா எதை கிண்டி அடிச்சு வச்சிருக்க, தின்னுட்டு வந்திருப்பேன். அப்படிதானே? பத்தியில பத்தக்கா கொழுப்ப என்னை எப்படிலாம் ஏசுது பத்தியில. எக்கோ உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு கூடி போச்சு. தனியா வீட்டுக்கு தனி கொடுத்துன வந்தவனே மாமியார் அது பண்ணிருச்சு, அதை சொல்லி படிச்சு, இதை சொல்லி படிச்சு, நொட்டி படிச்சு, அப்படி இப்படின்னு சொன்ன பத்தக்கா போக இப்ப ஜாலியா இருக்கீங்களோ, என்ஜாய் பண்றீங்களோ? பேச்சு கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்குது. பாத்து பாருடா கால கொடுமைய. எக்கோ என்னத போட்டு கிண்டிக்கிட்டு இருக்க? என்ன ஸ்பெஷல்? சிக்கனா, மட்டனா, நண்டா, இறாலா என்னது? சிக்கனையும் மட்டனையும் போட்டு வைக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இந்த தோட்டத்துல தண்டைக்கீரை இருந்துச்சு, தண்டைக்கீரை பருப்பி போட்டு கீரை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. கீரை கூட்டா யாக்கா தக்க போர் பண்ற? கீரை கூட்டலாம் ஒரு சமையலும் சமைச்சுக்கிட்டு இருக்கிறதே உட்காந்து அதையும் காலை நெட்டி விறகு பத்த வச்சு அடுப்பு எரிச்சு. என்ன பொம்பளைக்கா மனோரசா வீட்டுலதான் மாலை போட்டாங்க. அங்க போய் இன்னும் திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க வந்தா 9 மணி ஆயிடுச்சுன்னா டீயை குடிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு ஒரு வாட்டில மதியம் சாப்பிட போட்டுருன்னு சொல்லி வந்தா கீரை கூட்டு ஓர கூட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்க. போக்கா நீ இப்பெல்லாம் சரியே இல்லையே நீ. அது ஒண்ணும் இல்லம்மா. அவளும் வர புடங்கறா பண்றா. நம்மள அவங்க வீட்டுக்கு ஓடுறா. அத மாமா சொல்லி போட்டாங்க, தம்பி மாலை போட்டுட்டல்ல. அதனால ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்லயே கவுச்சி வச்சுலாம் பழங்க வேணாம்னு சொல்லி போட்டாங்க. அதனால தான் படி ஒண்ணும் நாங்க பண்ணக்கூடாதுன்னு மாமா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இந்த அவள வரல போறல்ல. அப்புறம் விடக்கடேல அவ வீட்டுக்கு போய் உட்கார்றா, சாப்பிடுறா, கொள்றா. அதனால தான் படி சொன்னா. அவ அப்பவே சொன்னா, இந்த மனரோசா குட்டி அப்பவே சாபம் விட்டா. கறியும் சோறையும் எங்க வீட்லயே பத்த கப்பலையே நல்ல முழு போடு முக்கிய எழுதி திங்கிறேன். ஒரு காலத்துல உன் கையாலேயே சமைச்சு சாப்பிடுற நிலைமை உனக்கு வர முடியும்னு சொன்னா. அதனால கத்துக்கடின்னு சொன்னா. நான் தான் கத்துக்காம விட்டுட்டேன். சை, இன்னும் நான் தான் சிக்கன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் நான் தான் செய்யணுமா? ஐயா, இந்த ஒரு மாசம் எப்படி எனக்கு ஓட போகுதுன்னு தெரியலையே. ரொம்ப தாமடி நீ சலிச்சுக்கற. ஏன் கறி ஜோறு திங்கடி உங்க தொண்டையில இறங்காதா? நான் வந்துட்ட பாரு. வடரச வர்றேன். அவகிட்ட கேளம்மா நீ.
போதுமா போதுமான்னு கேட்குறேன். கன்னத்துல என்னதுலாம் கை வைக்கல. உடனே பட்டம் கட்டிடுவாளுங்க. கருவாடு மீன் திங்க முடியாம இருக்கிறான், அதனால கவலைப்பட்டு போயிருக்கணும். இல்ல நீ வேற நைட்லாம் தூக்கமே இல்லையா? அதுதான் போட்டு தூக்கம் போட்டு தலையை ஒத்த தலைவலியா வடிச்சு இருக்குது. ஒரு மாதிரி சொக்கி 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 தூக்கமா வருது. போனை பார்க்கல ஒன்னையும் பார்க்கல, ஆனா என்னமோ தெரியல தூக்கமே வந்து தொலைய மாட்டேங்குதுடி. மனோர் சேர்ம மாட்டேன். உனக்கு என்ன பண பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்ல. அப்புறம் தூங்கி எந்திரிக்க முடியாது. அதுதான் சொல்லுது. நான் விவரம் இல்லாம நீ ஒரு பொறுப்பானவ, புத்திசாலி, திறமசாலி, எல்லா சாலியும் இருக்க. நீ அப்படி சொல்லலாமா? ஒரு குடும்ப குத்து வழக்குலாம் அப்படி சொல்லலாமா? பணம் காசு இருக்கிறவங்க தூக்கம் வர, மற்றவங்களுக்கு வராதக்கா. ஏக்கா உலகத்துல பணம் காசு சொத்து பத்து நகை நட்டு இருக்கிறவன் மட்டும் பணக்காரன் இல்லக்கா. எவன் ஒருத்தர் படுத்து 10 நிமிஷத்துல தூங்கி குரட்டை அடிச்சு ஹான்னு குரட்டை அடிச்சு தூங்குறானோ அவன் தான் பணக்காரன் தெரியுமா? சும்மா படுற பிரச்சனை இல்லை. உனக்கு தூக்க வளையுன்னு இப்ப யார் இந்த காலத்துல உடனே 10 நிமிஷத்துல படுத்து தூங்கி எந்திரிக்கிறது? பச்சை பிள்ளையதான் படத்தோட தூங்க. அதுக்கதாக்க உண்மையான பணக்கார. அப்படி இருக்கும்போது இந்த வனரசு குடி உனக்கு என்ன பண பிரச்சனையா? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை கேட்கிறேன். பிரச்சனை பணத்துலதான் வருமா, மத்ததுல எல்லாம் வராதோ? சரியாதான் சொன்னேன். நீ என்னை சொன்னதுக்கு கரெக்டான பதில் தான் சொன்னேன். உடனே வந்து நான் சொல்ல பதில் தப்புன்னு சொல்லி புரிவிய நீ? நல்ல சரியான ஆளுதான் ரெண்டு பேரும். அதை போய் அதை எடுத்துடுவான், இதை போய் இதை எடுத்துடுவான். என்ன பச்சை பிள்ளை பெட்டி கடைக்கு போய் விரட்டி விட்டுட்டு அதை போய் மிட்டாய் வேண்டுவேன், அதை வேண்டாம் இதை வேண்டாம்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஏக்கா எனக்கு ஒரு குடும்ப பொண்ணா குடும்ப ஸ்திரீ என்னைய பாத்துக்கலாம். சும்மா அதனோட இதனோட நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எப்ப பார்த்தாலும் திட்டதாக்க நீங்க என்ன லாய்க்கு? இந்த கீரை கொடுத்தீங்கிறதுக்கா? இந்த கீரை கொடுத்தீங்கிறது எம்பட்டோ பெரிய டிபன் பாக்ஸ் தூக்குவாளியை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நானும் தான் மாமனுக்கு சோறு கொண்டுட்டு போறேன். இந்த கீரை கொடுத்தீங்கிறதுக்கு அவர் பட்டினிலே வேலை பார்க்கலாம். கோ என்ன சொல்றாங்க? சரியா போச்சு பாம்படி. விடிய விடிய கதை கேட்டு சீனிக்கிறானே சித்தப்பன்னு சொன்னானா. அந்த கதையை அவ்வளவுதான் இருக்குது. அப்ப எதுக்கு வீட்ல அவங்க பஞ்சாயத்து பண்ணி கணத்துல கையாச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க? கருவாடு திங்க முடியல, கறிச்சோறு திங்க முடியலன்னு. அதுக்கு அம்பட்டு நேரம் பஞ்சாயத்து பண்றியே பேசுனியே. இதுக்குதான் ஆமடி கீரை கொடுக்குதே அவன் அப்படி பேசினான். ஆமா சொல்லிவிட்டாங்க. ஒரு தம்பி நீங்க மாலை போட்டிருக்காப்புல, அதனால அதுவும் போற புடங்க வேணா கவுச்சி வச்சு புடங்க வேணாம்னு சொல்லிவிட்டாங்க முடி. அதனால கீரை கூட்டு அப்புறம் என்ன வைக்கிறது, இந்த கொண்டக்கடலை போட்டு புளிக்குழம்பு வச்சிருக்கேன். என்னக்கா நீ பேசுற? நாங்க வாழை விடுறதுக்கு நீயே கவுச்சி தள்ளிட்டு இருக்கனே. அங்க உன் மாமியா கூட இருக்கும் போது 1/2 கிலோ மீனை வாங்கிட்டு 1/4 கிலோ தூக்கி வச்சு 1/4 கிலோ குழம்பு வைக்க பிடிக்க பாவம் தின்னு திங்காம ஒழுங்கா இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆட்டி பொங்கி திம்பியலாம். நாங்க இருக்கிறோம் யாக்கா இப்படி பண்றவன்? தெய்வமே, என் தெய்வமே கேளுடி, நல்லா கேளு. எப்படி நாக்க கட்டி போட்டு நான் எப்படி இருக்கிறது? நல்லா கேளுடி. ஏன் நெட்டுக்குடி சும்மா இருமடி. நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப, அவ சொல்றதுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு இருக்கற. சும்மா கேடமடி. அது ஒண்ணும் இல்லாம வனரசா என்ன கண்ணபடி கணக்கு 1 மாசம் ஓடிற போது ஒண்ணு கொண்டா பணங்கிட்டு இருக்கா. நீ வேற நாங்க போறோம். அதெல்லாம் சாமி விஷயத்தெல்லாம் சரியா இருக்கணுமா? அதனால தான் மடி. ஆத்தாடி யக்கா என் வயல பத்தியாக்கா. ஐயோ புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் வயக்காடே வரவே இல்லையே. வயக்காடு பக்கம் எட்டி கூட பார்க்கலையே. என் வயல கடற்கரை கடையே பத்தியாக்கா. அந்த
பொட்டியை தூக்கி தூக்கிட்டு விட்டு கிளவி வேற வந்துச்சு. அதை தீச்சு கிளப்பி விட்டுட்டானா? என்னக்கா இப்படி ஆறி போய் கிடக்குது வயக்காடு? கிளம்புறது அடிச்சியா? பார்க்கும் போது அப்படி ஒன்றும் தெரியலையே, கிளம்புறதுலாம் அடிச்ச மாதிரி. ஏய், என்ன சுருளி எதுவும் தண்ணியே தெளிச்சு விட்டு கிளம்புறதுன்னு சொன்னாரா? இன்னும் ஒரு பாட்டில வாங்கி நல்லா அடிச்சு விட முடியாதானடி? இவன் ஒருத்தி மேல விவரம் தெரியாம நான் பேசுவேன். அதெல்லாம் சின்னதா இருக்கும்போது அடிக்கதான் செஞ்சா எல்லாரும். என்ன பண்ணி தொலைங்க? நம்ம நேர காலம் என்னமா இப்படி இந்த வருஷம் மண்டி போய் கிடக்குது. இனி பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னமா அடிச்சா பயிர் செத்து போயிடாது? என்ன பண்ணி தொலைங்க? ஆளுகில 6 பேர் தான் விட்டு எடுத்து ஆவணும். வேற என்ன பண்றது? ஐயோ அக்கா, இது சும்மா 2 ஆள் 3 ஆள் வச்சு எடுக்க முடியாது போலயே. 10 பேரை சாச்சி விட்டாவே எடுக்க முடியும் போலயேக்கா. ஆத்தாடி, காலகாசம் 3 4 ஐயோ, இது 5000 6000 பிடிச்சிரும் போலயே இந்த ஒரு வயல் எடுக்கிறதுக்கு. அம்மா மடி, என்ன பண்ணி தொலைங்க? நானும் இந்த பகல்ல வந்துட்டு இன்னைக்கு நீ பார்க்கவும் உனக்கு அப்படியான வாயை திறக்கிற. நான் நேரம் இப்படி வந்துட்டு போறேன்ல, அதனால நானும் இப்படித்தேன் புலம்பிட்டு நைட்டுக்கு போய் தூக்கம் இல்லாம ஒண்ணும் இல்லாம வயிறு வாய் இப்படி கிடக்குதே, நாய் போய் கிடக்குதேன்னு கவலைப்பட்டு மாமா கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பேன். என்ன பண்ணி தொலைங்க? மெதுவா தான் எடுக்கணும். அவங்க மானம் பண்ற வேலையிலே வந்து எடுக்க முடியுதா? என்னமோ நீ செத்த வெறிச்சிட்டு இந்த பத்தியா இருட்டிக்கிட்டு வந்துருச்சு. அந்த பாரு அந்த மூலையில எல்லாம் கருத்துக்கிட்டு வருது. மேகம் கொட்டி தீக்க போது போச்சா வாங்க. பெருசா போய் செத்த நேரமாவது ஒரு சாராவது எடுத்துட்டு வருவோம் போங்க. சேர்ந்து எடுப்போமா? அக்கா, என்னால அந்த வயலுக்குள்ளலாம் இறங்கிட்டு களை கிளைலாம் தெரியாது. நான் பேசாம புல்லு நினைச்சு பயிரை பிடிக்க போட்ட பிறக்கா சும்மா வேலை தெரியாதவெல்லாம் வேலையில இறக்காத. தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்பு, தெரியாத வேலையில இறங்குறதும் தப்பு. அது மாதிரி என்னை நம்பி நீ வயக்கெல்லாம் விட்டேன்னு வை, உன் பயிர் விட எல்லாம் காலியா போயிரும். பாத்துக்க, என்னோட பிளேஸ் அந்த வரப்புதேன். பேசாம நீங்க 2 பேரும் களை எடுப்பியலாம். நான் உங்களுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு பாட்டு பாடிட்டு உட்காந்து இருப்பேனா? சரியா? சும்மா இருபடி காதுல வந்துட்டு எதையாவது சம்மந்தம் இல்லாம கத்திக்கிட்டு இருப்பாக்கா. இவ வேற இந்த கிழவிய பத்தியாக்கா குடும்பத்தை கொஞ்சமாவது யோசிக்குதா? எனக்கு என்ன குடும்பம் சும்மா தான் பேசி வச்சுக்கிறாக்கா சொல்றது. பிள்ளைல 2 பிள்ளைல வச்சுக்கிட்டு சோறாக்கி குழம்பு வச்சு நான் அம்புட்டு வேலையை பார்த்து வெட்டி பார்த்து பிள்ளையை பார்த்து அம்புட்டு வேலையை பார்த்து சரி வயக்காட்டிலேயாவது கிழவியும் சொல்லி போறாங்களேன்னு நம்பிக்கிட்டு இருந்தா இங்க வந்து பார்த்தவனே தெரியுது நான் இறங்காத வயம் எப்படி நாய் போய் கிடக்குதுன்னு. சும்மா டங்கு 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 அந்த களவட்டையும் பொட்டியும் தூக்கிட்டு கிளம்பிருமுக்கா. நீ இப்படி போட்டு வச்சிருக்கு மந்துக்கிறேன் போய்க்கிறேன். அந்த கிழவிக்கு இருக்குது இன்னைக்கு. சாமியே சரணமையப்பா, சாமி பார்த்து பேசணும்.